ஹிஜ்ரி 35. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி 24 ஆண்டுகள் கழிகிறது. 35ஆம் ஆண்டு ஹஜ்ஜுடைய நேரம். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு வந்துட்டாங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அவங்க மதீனால ஜனாதிபதி. ஏன் ஜனாதிபதி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்கன்னா, உஸ்மான் இப்னு ஹனீஃப் போன்ற அவங்களுடைய உறவினர்களுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு ஆளுநர் பட்டத்தை வந்து உறவினரை பார்த்து கொடுத்துட்டாங்கன்னு ஒரு பெரிய கிளர்ச்சி. அப்துல்லா இப்னு சபான்ற முனாஃபிக் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆட்களோட மண்டையெல்லாம் குழப்பி பெரிய கிரௌட். எந்த அளவுக்குண்டா வரலாறு உஸ்மான் ரலியல்லாஹு மாதிரி ரொம்ப மென்மையானவரால் நீங்க பார்க்க மாட்டீங்க. அவருடைய ஜனாசாவை அடக்கம் செய்யவே விடல. பகிஷ்கார இருட்டோட இருட்டாக சஹாபாக்கள் ரொம்ப கம்மியான பேர், கொஞ்சம் பேர் உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க. வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்கல, அவருக்கு சாப்பாடை எடுத்து கொடுக்கிறது கள்ளத்தனமா கொடுத்தாங்க. பள்ளிவாசலுக்கு தொழுவிப்பதற்கு அவருக்கு வாய்ப்பு இல்லை. ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி கூரையால இறக்கி தாடியை பிடிச்சு குத்துறாங்க. இப்படி பெரிய ஒரு இன்சிடென்ட் நடக்குது. உஸ்மான் ரலியல்லாஹுடைய அந்த இது எப்படி நடக்குதுன்னா, ஹஜ்ஜுக்கு வாரவங்க ஹஜ்ஜை செஞ்சுட்டு அந்த படை எடுத்துட்டு வராங்க. இவர் தான் மோசடி செஞ்சவர், இவர் குடும்பத்துக்கு பார்த்து கவர்மெண்ட்ல எல்லாத்தையும் கொடுத்தாரு என்று சொல்லி போலியான ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கி உஸ்மான் ரலியல்லாஹுவுக்கு வந்து ஒரு இது உண்டாக்கினாங்க, ஒரு கெட்ட பேர் உண்டாக்கினாங்க. அப்ப அதுல முக்கியமான சஹாபாக்கள் முன்னாடி இருந்து அவரை பாதுகாத்தாங்க, அவரை வந்து இது பண்ணினாங்க. அப்ப இந்த நேரத்தை பார்த்து உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களை கொலை செஞ்சுட்டாங்களா. கொலை செஞ்சதோட தல்ஹா ரலியல்லாஹு அவர்களும் ஜுபைர் ரலியல்லாஹு அப்ப அங்க மதீனால அவங்க உடனே அலி ரலியல்லாஹு பையத் பண்ணிட்டாங்களா. பையத்து பண்ணிட்டு ஓடி போறாங்க. எங்க போறாங்கன்னா, அலி ரலியல்லாஹு வந்து சொல்றாரு, பையத்தை எடுத்துட்டு எல்லாரும் பையத் பண்ணிட்டாங்க. பையத் பண்ண பிறகு சொல்றாரு, இப்ப உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செஞ்சவங்களை கண்டுபிடிக்க இயலாது, இப்ப அதுக்கு நடவடிக்கை எடுக்க இயலாது. முதல்ல ஆட்சியை செஞ்சுட்டு பிறகு நடவடிக்கை எடுப்போம். இவங்க என்ன கருத்துல இருக்கிறாங்க தெரியுமா? இல்ல, ஒரு தீமையை கண்டால், ஒரு தப்பை கண்டா அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை. அதுதான் இஸ்லாம் சொல்லுது. உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செஞ்சாங்க எங்களுக்கு தெரியும், அவங்க எந்த ஊர் வாசி எங்கன்னு தெரியும், அவங்கள முதல்ல அடிச்சுட்டு தான் அடுத்த வேலை. அலிரலியல்லாஹு சொல்ற, பதறாதீங்க, இப்ப நம்ம செஞ்சு போனோம், கிளர்ச்சியாளர்களோட கை ஓங்கிரும், அதனால நம்ம செய்யாம விடுவோம்னு ஒரு கருத்து முதல்ல வருதா. பையத் பண்ண 2 பேரும் போறாங்க ஹரத்துக்கு. ஹரத்துல யார் இருக்கிறா? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஹஜ் முடிஞ்சிருக்கு. ஆயிஷா நாயை உட்கார வச்சு மெட்ரோ சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்க எழும்புறாங்க. ஆஹா, அலி ரலியல்லாஹு எடுத்த முடிவு சரியில்லை. உஸ்மான் யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு அப்ப உமர் ரலியல்லாஹு கொலை செய்யப்பட்டாரு, இப்ப உஸ்மான் ரலியல்லாஹு நாளைக்கு யாரு? இது இப்படி விடக்கூடாது. பசராவுல தான் அந்த ஆட்கள் இருக்கிறாங்க, ஷாம்ல, சிரியாவுல உள்ள பசரா, டெமஸ்கஸ்ல. அதனால அவங்க பிடிப்போம் என்று ஒரு படை எடுத்துட்டு போறாங்க. அந்த படை கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, அலி ரலியல்லாஹுக்கே சேர்க்க முடியாத படை. ஆயிஷா நாயி ஏறின உடனே ஒட்டகத்துல ஏறி அவங்க முழுக்க மறைச்சு வச்சிருப்பாங்க. ஆயிஷா நாயி லீட் பண்றாங்க உடனே பெரிய ஒரு கூட்டம் கடல். அதோட அலி ரலியல்லாஹு அவர்கள் அந்த பக்கமாக சண்டை பிடிக்க வரல, இதை வந்து நிப்பாட்டுறதுக்கு ஒரு படை எடுத்துட்டு வராங்க. வரலாறு சொல்றதுக்கு நேரம் இல்லை, டீட்டெயிலா போயிடும். அந்த ஒரு சந்தி வரும். ஒரு சந்தியில இந்த பக்கம் போனா மதீனா, இப்படி போனா சிரியா. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாரெல்லாம் அழுவாங்க, நீங்க போகாதீங்க, நீங்க தலைமைத்து எடுக்காதீங்க, சரியில்லை, நீங்க வந்துருங்க அழுவாங்க. அப்சா நாயகி மற்றவங்க அழுவாங்க. அழுந்துட்டு அவங்களாம் மதீனாக்கு போயிருவாங்களா. ஆயிஷா நாயகி அப்படியே போவாங்க. எங்க? இல்ல, நாங்க வந்து நல்லவுக்கு தான் போறோம், கட்டாயமாக முடிவெடுக்கணும் போவாங்க. போற வழியில தான் இது நடக்குது. என்ன நடக்குதுன்னா, தங்குறாங்க. தங்குற நேரம் திடீர் என்று சொல்லி நாய் குறைக்க ஆரம்பிக்குது. நைட் டைம்ல எல்லாரும் உட்கார்ந்து எல்லாரும் இருக்கிறாங்க. குறைக்கிற நேரம் ஒரு வித்தியாசமா அவங்க சத்தம் கேட்குது. அப்ப ஆயிஷா கேட்கிறாங்க, இது என்ன இடம்? பக்கத்துல என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பண்ணிட்டாங்க. ஆயிஷா திடுக்குட்டாங்க. ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, நட்டுங்கி ஒரு கையால் மறு கை அடித்த, இப்படி அடிச்சாங்களா இப்படி அடிச்சாங்க தெரியாது, ஒரு கையை மறு கைக்கு அடித்து அந்த பொண்டாட்டி நான் திரும்ப போறேன்ட்டாங்க. அவங்க என்ன, மக்கள் கேட்டாங்க, என்ன நீங்க ஏன் பதறீங்க, என்ன பிரச்சனை? இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியா அப்படியே சொல்லி காட்டுறாங்க. என்னுடைய மனைவிமார்களுக்கு ஒருவருக்கு எதிராக அவ்வப்போது நாய் குறைக்கும், அந்த நேரம் அவங்க நிலைமை மோசமா இருக்கும், நான் போறேன், அந்த பொண்டாட்டி நான் தானா அப்படின்னு போக திரும்புற நேரம் இது சபையில் பெரிய கூட்டம், பெரிய ஒரு சலசலப்பு ஏற்படுது. அப்ப பக்கத்தில் உள்ளவங்க என்ன பண்றாங்கன்னா, நலவு தானே, இவங்க தப்பா முடிவு எடுக்கிறாங்க. பக்கத்தில் உள்ள முக்கியமான சஹாபாக்கள் சுபைர் தலைவர்கள் உட்படாம, இல்லம்மா அவ்வளவு தாண்டிட்டு அவ்வளவு அங்க அவ்வளவு கொஞ்சம் தாண்டி வந்துட்டீங்க, நலவுக்கு தானே போறீங்க, நல்ல நோக்கத்தில் அவங்க சொல்லிட்டாங்க. அவ்வளவு தாண்டிட்டோமா, நான் இல்லையாது, சரி போக மாட்டேன் போயிட்டாங்க.
இதுதான் நடக்கிறதே தவிர வரலாறுல அவர்கள் திரும்பி போக இருந்தவர்கள் திரும்பி போக முடியாமல் அப்படி அவங்க அந்த மனசு அப்படி கொடுத்து தாண்டிட்டோமா. ஆனா நிஜமா நாய் குறைத்தது அவ்வப்பில் வரலாறு என்னன்னா அது நல்ல நோக்கத்துக்கு தான் போறாங்க. அதனால பக்கத்துல உள்ளவங்க நல்லவு தானே அவங்க நல்லவதான் பார்த்தாங்களே தவிர அந்த இடத்துல இதை பார்க்கல. அவங்க நல்ல நோக்கத்தான சொன்னாங்க, நல்ல நோக்கம் தானே போங்க அவ்வப்பில தாண்டிட்டு அப்படின்னு சொன்னது இவங்க நம்பி போவாங்க. போற நேரத்துல இன்னொரு சம்பவம் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அகிலன் கூப்பிடுவாங்க வாங்க டைம்ல, அலைங்க வாங்க என் மனைவி ஒரு ஆளுக்கும் உங்களுக்கு எதிராக ஒரு கருத்து முதல் நடக்கும். யார சொல்லலாம், உங்க மனைவிமார்கள் ஒருவருக்கு எனக்கு நடந்தா என்னை விட துர்பாக்கியசாலி யாருமே இல்லை யார சொல்லலாம். இல்லாலி என் பொண்டாட்டியை நீங்க அந்த நேரத்துல பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகணும். அலி அல்லாஹ் மீது ஆணையாக ஜமல் யுத்தம் நடக்குது. ஜமல் உண்மையாக யுத்தமாக நடக்கவில்லை, ஒப்பந்தத்துக்கு தான் போறாங்க. அலி ரலியல்லாஹு வராங்க, ஆயிஷா நாயகி போறாங்க, ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தையில சமாதானம் ஆயிட்டாங்க. நைட்டோட நைட் அப்துல்லா இப்னு சபாவுடைய ஆட்கள் பார்த்தாங்க, ஆகா ரெண்டு சாரார் ஒன்று சேர்ந்துட்டாங்க, பெரிய பிரச்சனை தான் சொல்லி நைட்டோட நைட்ட ரெண்டு தரப்புக்கும் முனாஃபிக்க பிரிப்பாங்க. பிரிச்சு உள்ளுக்குள்ளால அலிரலியல்லாஹு ஆட்களுக்கு அனுப்பிடுவாங்க. அலிரலியல்லாஹு பக்கத்துல 4 பேரா, இங்க 4 பேர் ஒரு பேச்சுக்கு அனுப்பி அந்த முனாஃபிக் சண்டை பிடிப்பாங்க ராத்திரியில. இங்கால இருந்து ஒரு நெருப்பீட்டு, அங்கால ஒரு நெருப்பீட்டு. இவங்க நினைப்பாங்க ஓ அந்த குரூப் தான் அடிக்கிறாங்க, இவங்க நினைப்பாங்க அவங்க தான் அடிக்கிறாங்க. மாறி மாறி ரெண்டு தரப்புலையும் யுத்தம் நடக்க முக்கியமான சில சஹாபாக்கள் காலை பொழுதில் உயிரிழப்பாங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்வாங்கன்னா அப்படியே வருவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு கழுதை இருந்துச்சு, அந்த கழுதைக்கு மேலே ஏறிதான் வருவாங்க. வர்ற நேரம் சுபைர் தல்ஹா வாங்கன்னு கூப்பிட்டு வருவாங்க. அந்த யுத்தம் நடக்கிற இமோஷனான கட்டம். அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு ஒன்றுமே செய்யல யாருமே, ஏன்னா அவர் எல்லாருக்கும் தெரியும். கூப்பிட்டு கேட்பாங்க சுபைர் பக்கம், சுபைர் ரலியல்லாஹு கூப்பிட்டு கேட்பாங்க, ஏன்னா ரொம்ப சொந்தம். யார் அலி ரலியல்லாஹு சுபைர் ரலியல்லாஹு, அதாவது ஆயிஷா நாயகி தாத்தர மாப்பிள்ள, அஸ்மா ரலியல்லாஹு மாப்பிள்ள தான் சுபைர் ரலியல்லாஹு. இன்னொரு பக்கத்துல மாமா மகன் அலி ரலியல்லாஹு கூப்பிட்டு கேட்பாங்க, சுபைர் ரசூலுல்லாஹ் அலியை கொல்லுமாறு யாருக்கு ஏதாவது சொல்லி இருக்கிறாங்க? இந்த அலியை கொல்லுவதற்கு மார்க்கத்தில் ஏதாவது அனுமதி இருக்கிறதா? இது எனக்கு எதிராக போராடுறீங்களேப்பா, இது ஏதாவது இருக்கிறான்னு கேட்பாங்க. மௌனமா இருப்பாரு. கூப்பிட்டு கேட்பாங்க, கழுதைகள் இப்படி மோது, அதாவது முகம், அந்த ஹதீஸ் எப்படி வருகிறதா செய்தி. இவர் வந்த உடனே அந்த அவங்களோட மற்ற 2 பேருடைய வாகனமும் கிட்ட நெருங்கிட்டு கேட்பாங்க ஒரு வார்த்தை, ஜுபைர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட இன்ன இடத்துக்கெல்லாம் நாம் போனோம் ஒரு நாள், கதாவ கதா இப்படி போனோம், ஜுபைர் உங்களுக்கு ஞாபகமான்னு கேட்பாங்க. அவர் அப்படி யுத்த களம், சாதாரண யுத்த களம் இல்ல. அல்லாஹ்வுடைய பாருங்க, 30,000 20,000 கிடப்பட்ட 12,000 என்று சில ரிவாயத்துல வருது. அவ்வளவு பெரிய கிரவுட், கிட்டத்தட்ட ஒரு 40,000 மோதல் வைங்களேன். ஜுபைர் கேட்பாங்க, கொஞ்ச நேரத்துல இருந்துட்டு ஆமான்னு வருது, ஓ ஞாபகம் இருக்குது. அன்றைக்கு ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை கேட்டது ஞாபகமா? ஜுபைரை உங்களை பார்த்து கேட்டாங்க, ஜுபைர் உங்களுக்கு அலியோட என்ன கோவம்? நீங்க ஒரு பதில் கொடுத்தீங்க ஞாபகமா? யார சொல்லலாம், அலியோட எனக்கு என்ன யார சொல்லலாம் கோவம்? அலியோட எனக்கு என்ன கோவம்? என் மாமா மகனாச்சே, மார்க்கத்தில் என் தோழனே. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஜுபைர் நீங்கள் அநீதி இழைத்த நிலைமையில் அலியோடு போராடுவீங்க ஜுபைர் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களா? அப்படியே நின்றவர் சொன்னார், வல்லாஹி அது அப்பயே நான் மறந்துட்டேன், இப்ப எனக்கு ஞாபகம் வந்துட்டு நான் திரும்பி போறேன்னு சொல்லுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருடைய மகன் கையால பிடிப்பார் அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அவர்கள். வாப்பா இவ்வளவு பெரிய குரூப் நீங்க ஆயிஷா ரலியல்லாஹு கூட்டியே வந்தது, நீங்க ஏன் வாப்பா போறீங்க? நீங்க யுத்தம் செய், அவர் சொல்லுவார், நடந்ததெல்லாம் சொல்லுவார், நீங்க யுத்தம் செய்ய வரலையே வாப்பா, நீங்க சமாதானத்துக்கு தானே வந்தீங்க. இல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அநீதி இழைத்த நிலைமையில் நீ அலியோட போராடுவாய். நான் போகிறேன்னு போவார், ஒரு வீட்டுக்கு போவார், முனாஃபிக்கள் முதலில் ஜுபைர் வெளியே போய்விட்டார் என்று கண்டு அவர் அங்க போக விடாம கொலை செஞ்சிருவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் சுருக்கமாக, நீண்ட நேரம் பேச வேண்டிய ஒரு வரலாறு, மிக சுருக்கமாக இந்த செய்திகளை ஏன் உங்களுக்கு சொன்னா, கட்டம் கட்டமாக பாருங்க. இந்த செய்திகளை ஒரு இறை தூதர் ஏன் சொல்லணும்?